Hello students, today we are going to learn about application of Newton's law. It's a continuity of yesterday topic students. In this class particularly we have discussed 5 example problems. It's related to application of Newton's laws. Okay, so listen and watch carefully students. Let's begin our class. See the question first students. Here the question is, the position vector of particle is given by r vector that's equal to 3t I cap plus 5t square j cap plus 7k k cap. Okay, here it's a position vector. Okay, ஒரு பார்ட்டிகளுடைய பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு what is the question here? Find the direction in which the particle experience the net force. Okay, find the direction in which the particle experience net force. Net force experience பண்ணக்கூடிய particle experience பண்ணக்கூடிய net force உடைய direction என்ன அப்படிங்கிறது தான் question. ஓகே, ஸோ கொஸ்டின் இங்கே எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டைரக்டாக கேட்குறாங்க. எப்படி சார் அப்படின்னா டைரெக்ஷன் கேட்கும்பொழுது நமக்கு என்ன, இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் தான், நெட் ஃபோர்ஸுடைய டைரெக்ஷன் என்ன. அப்போ கொடுத்துருக்க டேட்டா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் பொசிஷன் வெக்டார், தட் இஸ் ஆர் வெக்டார். இது கொடுத்துட்டு எப்படி சார் டைரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், we are applying Newton's second law. What is that is F is equal to F vector is equal to ma vector. Okay, already we know that இந்த ஆக்சலரேஷனோட டைரெக்ஷன் என்னவோ அதே தான் ஃபோர்ஸோட டைரெக்ஷன். ஃபோர்ஸோட டைரெக்ஷன் என்னவோ அதே தான் ஆக்சலரேஷனோட டைரெக்ஷனுங்கிறது நம்ம அந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லாவுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே ஆக்சலரேஷன் ஃபைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த நெட் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் என்னங்கிறத சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன்? இட்ஸ் எ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் பொசிஷன் வெக்டார் இட்ஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் பொசிஷன் வெக்டார், தட் இஸ் டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார் வில் பி கால் வெலாசிட்டி. ஸோ அப்போ வெலாசிட்டி கிடைக்கும். ஃபர்தராக வெலாசிட்டியை டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய டைம் தான் ஆக்சலரேஷன். தட்ஸ் கால் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் ஹியர் we differentiate this term, we find acceleration, that is this one dr by dt. Further in the term differentiate பண்ணிங்கன்னா we get acceleration. Here the direction of acceleration is this one j cap. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் ஜே கேப்னா இட்ஸ் இன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். See the differentiation term. The given r vector is 3t I cap plus 5t square j cap plus 7k cap. Okay, அதை அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டைமை பொறுத்து பண்ணும்பொழுது என்ன, tt 3 I cap வரும், 5t ஸ்கொயருங்கிறது என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக. வாட் இஸ் த ஃபார்முலா? தட் இஸ் எக்ஸ் பவர் n dxக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம், n இன்ட்டு எக்ஸ். ஓகே, அப்போ n இன்ட்டு எக்ஸ் போடும்பொழுது என்ன 5 இன்ட்டு 2 10, டி ஸ்கொயருக்கு என்ன டி மட்டும்தான் இங்கே வரும். ஓகே, இந்த டைமில் டைமுக்கு இல்லை, ஸோ நம்ம இதை விட்டுறலாம், டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை நம்ம விட்டுறலாம். ஸோ இப்போ 3t I கேப்க்கு 3I கேப் ப்ளஸ் 10t j கேப். ஓகே, திஸ் இஸ் வெலாசிட்டி. ஃபர்தராக வி ஃபைண்ட் first another one time differentiate the given velocity, we get acceleration. So a vector is equal to d square r by dt square. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஸோ இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 10 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த டைரெக்ஷன். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன டைரெக்ஷன் தான் கேட்குறாங்க, நெட் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே என்ன ஆக்சலரேஷனோட டைரெக்ஷன் தெரிஞ்சிச்சு. ஆக்சலரேஷனோட டைரெக்ஷன் தெரிஞ்சால் ஃபோர்ஸோட டைரெக்ஷனை சொல்ல முடியும்.
ஓகே, ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப் சொல்லுவாங்க. See that paragraph. Here the particle has acceleration only along positive y direction because represented letter j cap. Positive y direction. According to Newton's second law, the net force must also act along the positive y direction. Okay, in addition the particle has constant velocity in, நமக்கு ஆன்சர் இங்கேயோ முடிஞ்சுங்க, பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷனோட முடிஞ்சு. இது எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிகல் கேஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் எந்த டைரெக்ஷன், இங்கே பாருங்கள் எக்ஸும் கிடையாது ஒய்யும் கிடையாது, சரி எக்ஸும் கிடையாது இஜெட்டும் கிடையாது. அப்போ எக்ஸில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது, இஜெட்லேயும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரெக்ஷன், நோ வெலாசிட்டி இன் இஜெட் டைரெக்ஷன், இங்கே தெரியுது பாருங்கள். ஓகே, இஜெட் டைரெக்ஷன் இங்கே இல்லை, இந்த டைமில் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்லுவாங்க. நமக்கு கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஆன்சர் இதோட ஓவர். ஓகே, ஸோ பொசிஷனை வெக்டரை கொடுத்துட்டு டைரெக்ஷன் கேட்குறாங்க. அப்போ டைரெக்ஷன் கேட்கும் பொழுது நமக்கு என்ன தெரியணும், ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் நெட் ஃபோர்ஸோட டைரெக்ஷனை சொல்ல முடியும். இந்த கான்செப்ட் தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் அஸ் வெல் அஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் நீட் கொஸ்டின்ஸ். நீட் ஜேஇயில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்கலாம். Okay, that's all. See the next one, that is question number 3.7. Consider a bob attached to a string hanging from a stand. It oscillates as shown in the figure. Consider a bob attached to a string. ஒரு பாப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிங்கில். ஓகே, ஹேங்கிங் ஏ ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்டில் இருக்குது. இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறாங்க, இங்கே ஆசிலேட் பண்ணுறாங்க. ஏபிசிங்கிற 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில். இதுதான் ஆக்சுவலாக ஹேங்கிங் ஆகிருக்கூடிய பால், பிங்கிற பொசிஷன். இப்போ ஃபஸ்ட் இங்கிட்டு போகுது, அடுத்து இங்கே சிங்கிற பொசிஷனுக்கு வருது. கொடுத்துட்டு இப்போ என்ன கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாப். ஐடென்டிஃபை த ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் த பாப். செகண்ட் ஒன், வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுதே தெரியுது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டட். இப்போ நம்ம நேற்று ஒரு புக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 3.1 அப்படிங்கிற ஒரு சம் பார்த்தோம். 2 கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி another one எக்ஸாம்பிள், ஹேங்கிங் த மேங்கோ இன் ட்ரீ. ஆர் யூ ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் நம்பர் 3.4. ஓகே, ஜஸ்ட் யூ ரீகால். அப்போ நம்ம பார்க்கும்பொழுது என்ன, இப்போ இந்த ஹேங் ஆகக்கூடிய இந்த பாபில் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் இருக்குங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும், டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஹேங்கிங்னால இங்கே என்ன இருக்குன்னா டென்ஷன் இருக்கும். ஓகே, இது எங்கே இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் த பாப் எதுன்னு கொடுக்கக்கூடியது, பை த ஸ்ட்ரிங் கொடுக்கக்கூடியதும் டவுன்வர்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ தட் 2 கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாப். ஓகே, ஸோ அதுதான் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். See the solution first. 2 forces act on the bob. One is the gravitational force, that is mg, acting in downward direction. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த டயக்ராமில் இருக்குங்க பாருங்கள். 2 forces act ஆகுது, mg, it's acting in a downward direction. What is another one, that is tension. It's nothing but normal force. Tension nothing but gravitational force, but it will be acted in opposite direction to the gravitational force. Okay, ஸோ இப்போ பாசிட்டிவ் டைரெக்ஷன் இருக்கும், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கே ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இது எங்கே சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. ஓகே, எக்ஸ்ட்ராக்டட் பை த ஸ்ட்ரிங் ஆன் த பாப் whose position determines the direction of t as shown in the figure. அப்போ இப்போ என்ன, ஆசிலேட் பண்ணும்பொழுது அதோட பொசிஷன் மாறும், அந்த பொசிஷனை ஃபைன் பண்ணுறது தான் இங்கே தீட்டா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தி பாப் இஸ் மூவிங் இன் சர்க்குலர் ஆர்க். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மீன் பொசிஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் போகுது, ஏங்கிற மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகுது. அதே மாதிரி இங்கே வரும்போது சிங்கிற மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஆசிலேட் பண்ண அப்புறம் சொல்கிறது, ஆசிலேட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப் என்ன இங்கேருந்து இங்கே போகுது, திருப்பி இங்கேருந்து இங்கே வருது. ஓகே, ஸோ அது நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, இட்ஸ் லைக் ஏ ஒன் சர்க்குலர் ஆர்க். அதுதான் இங்கே காட்டுறாங்க, இட்ஸ் லைக் ஏ சர்க்குலர் ஆர்க். மீன் பொசிஷன்லேருந்து ட்ராவல் பண்ணக்கூடியது.
பாபை நம்ம ஆசிலேட் பண்ணும் பொழுது நடக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி the bob moving in circular arc, it will be experienced in a centripetal acceleration. It's an important point. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறாங்க? It's experience in centripetal acceleration. What is mean by centripetal acceleration? அப்போ acceleration எப்படி இருக்கும்? Towards the center. அப்போ டுவர்ட்ஸ் த சென்டர், இங்கே பாருங்கள் டைரெக்ஷன் காட்டுவாங்க பாருங்கள், டுவர்ட்ஸ் த சென்டரில் இருக்கும். ஓகே, அட் பாயிண்ட் ஏ அண்ட் சி த பாப் கம்ஸ் டு ரெஸ்ட் மொமெண்டர்லி பிகாஸ் இட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்கேருந்து ஏ பொசிஷன் போச்சுன்னா அங்கே ரெஸ்ட்டு, திருப்பி அங்கேருந்து என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மீன் பொசிஷன் வரும். மீன் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், எகெயின் பேக் டு த சிங்கிற பொசிஷனுக்கு போகும். ஸோ அப்போ சி அண்ட் ஏங்கிற பொசிஷனில் பாப் என்ன நடக்கும், rest momentarily and then velocity increases when it's move towards the point B. அது நான் சொன்னேன் முன்னாடி. ஸோ இங்கே போன உடனே திருப்பி என்ன வரும், பேக் டு த பாயிண்ட் பி. இதான் ஒரிஜினல் பொசிஷன். இங்கேருந்து தான் இங்கே போகுது. போக போக வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கிட்டு போக போக வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகி இந்த இடத்த ரீச் ஆகும். இங்கே இன்க்ரீஸ் ஆகி இங்கே என்ன நடக்கும், ரீச் ஆகிட்டு திருப்பி இங்கே வந்துடும். ஓகே, hence there is the tangential acceleration along the arc. அப்போ ஒரு டேண்டன்ஷியல் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பாருங்க இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில், ஏன்னா எம்ஜிங்கிறது எங்கே போனாலும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். அட் த சேம் டைம் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன நடக்கும் இங்கே, இட் வில் பி ரிசால்வ்ட் இன் 2 காம்பனன்ட். ஏன் சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. பாப் என்ன நடக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன, இட் வில் பி சேஞ்ச்டு. எம்ஜிங்கிறது 2 காம்பனண்ட் எக்ஸ் ஒய், எக்ஸ் அண்டு ஒய்க்கு நம்ம எடுக்கும் பொழுது இங்கே காட்டுறாங்க பாருங்கள், இது எம்ஜி. இப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டயக்ராம் அட் பொசிஷன் ஏ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுங்கள். 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இது என்னது, ஃபஸ்ட்டு இங்கே மூவ் ஆகுது இந்த டயக்ராமில். அப்போ இப்படி வரும். ஓகே, அதுக்கு அப்போ ஆங்கிள் என்ன, இட்ஸ் எ தீட்டா. ஓகே, இட்ஸ் எ தீட்டா, அதை தான் இங்கே காட்டுறாங்க. ஓகே, அப்போ திஸ் இஸ் மேக் பண்ணக்கூடியது எம்ஜி காஸ் தீட்டா. இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரா பண்ணோம்னா இட்ஸ் ஏ எம்ஜி சைன் தீட்டா. இந்த ஆர்க்கில் வரக்கூடிய இதை காட்டுறாங்க பாருங்கள். ஓகே, இது ரெஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கும், இப்படி வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 காம்பனண்ட்டாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? அதுக்கடுத்து இங்கே என்ன பார்க்குறோம், இப்போ இங்கே 2 காம்பனண்ட்டாக இங்கே பிரியும் பொழுது 2 காம்பனண்ட்டாக பிரியுதுங்கிறத காட்டுறாங்க. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த கொஸ்டின், என்ன 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, என்ன ஃபோர்ஸ், அதாவது ஐடென்டிஃபை த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாப், அதான் கேட்டாங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாப். அப்போ என்ன ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். another one tangential acceleration along the arc. Tangential acceleration along the arc. Okay, that's all. இங்கே நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The bob does not move in the direction of the resultant force. This is the resultant force. Okay, at the point A and C, tension T is equal to mg cos theta. ஏலையும் சிலையும் பாருங்கள், இதுதான் என்னென்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் mg cos theta. m into gங்கிறது தெரியும் உங்களுக்கு, இட்ஸ் ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதே தான் ஸ்ட்ரிங்லேயும் இருக்கும். t is greater than the mg cos theta, sorry, at all other point tension t is greater than the mg cos theta since it has no non-zero centripetal acceleration. Okay, non-zero centripetal acceleration. இது எங்கே சார், அட் பாயிண்ட் ஏல சொல்கிறாங்க. இதே மாதிரி பாயிண்ட் பியில் என்னங்கிறது சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அட் பாயிண்ட் பி த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட் அலாங் த ஸ்ட்ரிங். upward along the string. Okay, it's an example of non-uniform circular motion because bob has both centripetal and tangential acceleration. So 2 acceleration இங்கே இருக்கிறதுனால நம்ம பாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய என்னென்னா இட்ஸ் லைக் ஏ non-uniform circular motion. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, என்ன ஃபோர்ஸ் அங்கே இருக்குது, 2 forces இருக்குது. டயக்ராமை பார்த்தோன்னே சொல்லலாம், we identify 2 forces. One is the gravitational force in downward direction, another one is a tensional force.
What is the next one? What is the acceleration in here அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன, two accelerations are there. One is a centripetal acceleration, another one is a tangential acceleration. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆக்சிலரேஷன் ஒரு ஆப்ஜெக்டில் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, நான் யூனிஃபார்ம் circular motion. That's all. See the next one, that is question number 3.8. See the question number 3.8, example number 3.8 students. The velocity of a particle moving in a plane is given by the following diagram. Okay, the velocity of particle moving in a plane. ஒரு பிளேனில் மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிகளோடைய வெலாசிட்டி ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. டூ டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸில் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வாட் இஸ் த கொஸ்டின்? ஃபைண்ட் அவுட் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கிள். ஃபைண்ட் அவுட் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரியே தான் இங்கேயும். அங்கே என்ன கொடுத்தோம்? பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு ஃபோர்ஸோட டைரெக்ஷன் என்னென்னு கேட்டாங்க. இங்கே என்ன கொடுக்குறான்? வெலாசிட்டி கொடுத்துட்டு ஃபோர்ஸோட டைரெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பை மினிமைஸ் பண்ணியிருக்கான். அந்த ப்ராப்ளம்க்கு 3.6க்கும் 3.8க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டெப்பை மினிமைஸ் பண்ணிட்டான். என்ன ஸ்டெப் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வெக்டாரை வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஆக்சிலரேஷன் வருவோம். பட் இந்த கேஸில் பாருங்கள், வெலாசிட்டி கொடுத்துட்டான். அப்போ வெலாசிட்டி நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம். நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன் என்ன, ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, see the diagram students. ஸோ ஃபஸ்ட் என்ன அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்கு எக்ஸு ஒய்யையும் மென்ஷன் பண்ணிட்டான். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ். ஓகே, டைம் வில் பி கிவன். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சிலரேஷன். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும். அது சேஞ்ச் தான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்ல முடியும். ஆக்சிலரேஷனோட டைரெக்ஷனை தான் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் நம்ம சொல்கிறோம். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, த டைரெக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் இந்த டைரெக்ஷன் இருக்குங்க, இன் அப்ளைட் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், த வெலாசிட்டி வில் பி கிவன் இன் 3 டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் வி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு vxi cap plus vyj cap plus vzk cap அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, shown in the figure. The particle is moving in the xy plane. இப்போ டயக்ராமில் சொன்ன மாதிரி பார்ட்டிக்கல் எந்த டைரெக்ஷன் மூவ் ஆகுங்க? இன் xy plane. There is no motion in z direction. அப்போ xyயில் மட்டும்தான் பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. எது இல்லைங்க? z டைரெக்ஷனில் எந்த ஒரு மோஷன் கிடையாது. ஸோ velocity in z direction, that is vz is equal to 0. vz is equal to 0. That is x component, velocity of x component, we represented vx. What is the velocity in y component? We represented in vy. In time t will be increases 0, 1, 2, 3 xல கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. up to 3 second the length of the velocity in one direction is changing. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இட் மீன்ஸ் த வெலாசிட்டி இன் ஒய் காம்பனண்ட் இஸ் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ வெலாசிட்டி என்ன நடக்குது? இங்கே டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, இஃப் velocity change with respect to time, there must be acceleration. முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன், டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தட்ஸ் கால் ஆக்சலரேஷன். That's called acceleration. The particle has acceleration in the y direction. Okay, so அப்போ acceleration y directionல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸோட டைரெக்ஷன் என்ன? சேம் இன் y direction. Because in according to Newton second law, F vector is equal to ma vector. F vector is equal to ma vector. அப்போ a வெக்டாரோட டைரெக்ஷன் எங்கே சொல்கிறாங்க? இன் j cap சொல்கிறாங்க. j cap means in y direction. Automatically the applied force, the force acting on the particle in also y direction. இப்போ x டைரெக்ஷனில் நம்ம எந்த சேஞ்ச் இல்லை. ஓகே, ஸோ இப்போ பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரெக்ஷன் வந்து
y direction. So answer is over. Okay. So the velocity changing in y direction. Suppose see the x direction, the velocity does not change in x direction. பாருங்க எல்லா லென்த்தும் என்ன ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்கு? ஹியர் த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சிலரேஷன் என்ன? 0. அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ 0. அதுதான் லாஸ்ட் லைன் சொல்லுவோம். ஸோ நோ ஃபோர்ஸ் ஆர் 0 நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இன் த எக்ஸ் டைரக்ஷன். Okay students, that's all. It's the easiest one. Example number 3.8 is easiest one. See the next one, that is example number 3.9. Okay. See the question first. Apply Newton's second law for object at rest on earth and analyze the result. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண சொல்லிவிட்டு அங்கே என்னங்கிறத அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். த ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த், தட் இஸ் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம். இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஜஸ்ட் யூ ரீகால் வாட் இஸ் மீன் பை இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறத ஒரு ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்போ இனர்ஷியல் சிஸ்டமில் ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது என்ன 2 ஃபோர்ஸஸ் அங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அதை ரீகால் பண்ணிங்கனாவே இந்த ப்ராப்ளம் ஈஸி. ஒன்று டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், அதே மாதிரியே தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகே, see the diagram. We consider this is the object at rest in earth. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி the object experiencing gravitational force in negative y-axis, so we take it's a minus j cap. At the same time the positive y-axis லாக்ட் ஆகக்கூடிய என்னது நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், it's a positive j cap. ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவாங்க. The gravity acting in downward direction, that is negative y direction, we represented minus j cap. At the same time normal force by the surface on earth acting upward direction, we take that is positive y axis. இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் யூ ரீகால் வாட் ஆர் த கிரிட்டீரியா ஃபார் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபஸ்ட் பாயிண்ட் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸஸ், டு ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ், அங்கே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இங்கே என்ன 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது டவுன்வர்டில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அப்வர்டில் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இது நாட் ஓன்லி ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்டும் ரெஸ்ட்டில் இருந்தால் இந்த மாதிரி 2 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த 2 ஃபோர்ஸ், இந்த நெட் ஃபோர்ஸோட வேல்யூ 0வாக இருக்கிறனால தான் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை பாயிண்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட், ஃபோர்ஸை வெக்டர் நோட்டேஷனில் சொல்லணும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸும் மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம், வெக்டரில் சொல்கிறோம். வாட் இஸ் எஃப்ஜி, இட்ஸ் ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். விச் டைரக்ஷன், இட்ஸ் ஆக்ட் இன் ஏ டவுன்வர்ட் டைரக்ஷன், தட் இஸ் மைனஸ் எம்ஜி ஜே கேப். நார்மலாக நியூட்டன் செகண்டில் உங்களுக்கு தெரியும், எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். இந்த ஏங்கிறதா என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஏக்கு என்ன போயிடணும், மைனஸ் ஜி வரணும், மைனஸ் ஜி இன்ட்டு ஜே கேப் வரணும். அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. நார்மல் ஃபோர்ஸு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, வெக்டரில் சொல்கிறாங்க, நார்மல் இன்ட்டு ஜே கேப். இப்போ வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ், தட் இஸ் எஃப் நெட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் என் இன்ட்டு ஜே கேப், ரெண்டே ஆட் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறனால எந்த ஒரு ஆக்சலரேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அப்போ எஃப் நெட்ஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறதுல ஏவோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா இந்த டேர்மில் 0 ஆகும். அப்போ எம்ஜி, இந்த ஜே கேப் காமனாக வெளியே எடுத்துருங்க, எம்ஜி மைனஸ் எம்ஜி ப்ளஸ் என் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். ஒன்லி மேக்னிடியூடை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள், டைரெக்ஷனை விட்டுட்டோம்னா இங்கே இருக்கு பாருங்கள், எம் மைனஸ் எம்ஜி ப்ளஸ் என் ஈக்குவல் டு 0, தென் என் ஈக்குவல் டு எம்ஜி. இந்த நார்மல் ஃபோர்ஸ் equal to m into g.
இது எந்த டைரக்ஷனில்? இன் அப்பர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிக்கூடியது. ஓகே, ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஹியர்? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது the magnitude of normal force exactly equal to the magnitude of gravitational force. Okay, that's all. See the last problem of today's class, students. That is example number 3.10. See the example number 3.10. Okay, a particle of mass 2 kilogram experience of two forces, one is F1 vector, another one is F2 vector. Two forces 2 kilogram மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ அந்த பார்ட்டிக்கலுடைய ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது see the solution of problem, students. இப்போ பாருங்கள், கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டூட் பண்ணிங்க. ஒரு பார்ட்டிக்கல் அதோட மாஸ் கொடுத்துட்டான் 2 கிலோகிராம்ங்கிறாங்க. இப்போ இந்த 2 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ 2 ஃபோர்ஸோட நான் என்ன செய்கிறேங்க, நெட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்குறேன். இது ரெண்டே ஆட் பண்ணால் நெட் ஃபோர்ஸ், ஏன்னா டோட்டல் ஃபோர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் வந்து நான் என்ன செய்கிறேன், ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஆர் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா, தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA வெக்டார். That is F1 plus F2 that's equal to F net. அப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். what is A vector? ஆக்சலரேஷன் தான் கொஸ்டின். அப்போ இதுலேருந்து A மட்டும்தான் நமக்கு தேவை, எடுத்துட்டாங்க. A vector is equal to F net vector by M. அப்போ F net vectorங்கிறது என்ன? F net vector nothing but net force. ஓகே, அப்போ net force equal to இது ரெண்டே ஆட் பண்ணணும். 5I plus that 5I plus பாருங்க F1 vector that's equal to 5I plus 8j cap plus 7k cap. What is F2? 3I cap minus 4j cap plus 3k cap. Okay, what is net force? That is F vector net that's equal to F1 vector plus F2 vector. Just you add these two term, 5I cap plus 8j cap plus 7k cap plus 3I cap minus 4j cap plus 3k cap. ஃபஸ்ட்டு I காம்பனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2 I காம்பனண்ட்டை ஆட் பண்ணுங்கள். அப்போ 8I cap. ஓகே, 5 plus 3 8I cap plus 8 minus 4 அப்போ 4j cap. Then 7 plus 3 10k cap. This is the net force. Okay, listen here, see here. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ். இப்போ என்ன ஆக்சலரேஷன்? ஏஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் பை எம். அப்போ 8I cap divided by 2 kilogram, mass of the object is 2 kilogram, plus 4j cap by 2 plus 10k cap divided by 2. Okay, ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், 4I cap plus 2j cap plus 5k cap. This is the acceleration experienced by the particle. Okay students, that's all. This is the example number 3.10. So today's class gets over, students. In this class we can discuss 5 example problems. Okay, 5 example problems. Last 2 classes are நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இந்த லாஸ் ஆஃப் மோஷன் லெசனு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கைனமேட்டிக்ஸாக இருக்கட்டும், லாஸ் ஆஃப் மோஷன், இது ரெண்டு சேர்ந்து ஒரே லெசனாக இருந்தது தான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்.
இந்த அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா டாபிக்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸை கொஞ்சம் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.